இந்த அருமையான காலை நேரத்திலும் நமது தேவனாகிய கர்த்தர் சங்கீதம் 20 அதனுடைய 4வது வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த வார்த்தை சொல்லப்பட்ட தாவீதுடைய வாழ்க்கையில அவருடைய எல்லா மன விருப்பங்களையும் தேவனாகி கர்த்தர் நிறைவேற்றி முடித்ததை வேதத்தின் வார்த்தையில் வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். தேவனாகி கர்த்தர் தாவீது விரும்பினபடி அவருக்கென்று ஒரு ஆலயத்தை சாலமோனை கொண்டு தேவன் கட்டி முடித்ததையும், தாவீதுடைய சகல ஆலோசனைகளையும் தேவன் நிறைவேற்றி கொடுத்து அவருடைய கண்களால் பார்க்கும்படியான கிருபை அருளிச்சதை வேத வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். இவ்வளவாக தேவன் தாவீதை ஆசீர்வதித்ததுக்கான காரணம் என்ன என்பது குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் தாவீதை குறித்து சாட்சி கொடுத்ததை பவுல் இப்படியாக குறிப்பிடுகிறார், என் இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீதை கண்டேன், என் சித்தத்தின்படி எல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுத்ததை வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவராக நடக்கும் பொழுதும், அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் பொழுதும், நம்முடைய மன விருப்பங்களையும் நம்முடைய ஆலோசனைகளையும் தேவன் நிறைவேற்ற வல்லவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இவ்வளோ நாட்களாய் காத்திருக்கிறனே, இவ்வளவு நாட்களாய் ஜெபிக்கிறனே, ஏன் என் வாழ்க்கையில் தேவனின் மன விருப்பத்தை அருளி செய்யலை, ஏன் என்னுடைய ஆலோசனைகள்லாம் இன்னும் நிறைவேறாமல் இருக்குது, எப்போதான் ஆண்டவர் செய்வார் என்று சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற நம்மோடு கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். தாவீதை போல நாமும் கூட அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாறும் பொழுது, அவருடைய சித்தத்தை மாத்திரம் செய்ய நம்ம அர்ப்பணிக்கும் போது, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய மன விருப்பத்தை ஒவ்வொன்றையும் அவர் தந்தருளி நம்முடைய ஆலோசனை நிறைவேற்றி நம்மையும் தாவீதை போல சாட்சி கொடுக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை மாற்ற ஒரு உண்மையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. இந்த வார்த்தை விசுவாசி ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்க எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவனாக உங்கள் சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றத்தக்கதாக என்னை ஒப்புக் கொடுக்கிறான்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம். ஏன்னா தேவனாகி கர்த்தர் இந்த நாள் மாத்திரமல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வார்த்தையின்படியாக நம்முடைய மன விருப்பங்களையும் ஆலோசனை நிறைவேற்றி கொடுத்து நம்மையும் சாட்சியாக நடத்தும். அந்த வார்த்தை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான கால வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தாவீதை போல நாங்களும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. எங்களை குறித்து சாட்சி கொடுங்க. உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக உங்கள் சித்தத்தை மாத்திரம் செய்து எங்களுடைய மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறதை எண்ணி பார்த்து துதிக்கத்தக்கதாகவும், எங்கள் ஆலோசனை ஒவ்வொன்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தருகிற அன்புக்காகவும் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கர்த்தர் அப்படியே செய்ய உங்கள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக்கொள்ள நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன்.